அவன் சாவாச்சு தூக்கு மாற மாட்டேங்கிறான். அவன் அக்கௌண்ட் பண்ண அவன் என் குழந்தை பார்த்துச்சுன்னா தூக்கு மாற மாட்டேங்கிறான். ஆச்சு சொல்லாதோம்னா நாங்க கேஸ் விட்டு வெளியே போக மாட்டோம். வெளியே நாங்க போக மாட்டோம். அனுப்புவாங்க அவன் தான் அவன் கூட அனுப்பணும். என் குழந்தை மட்டும் நல்லா அடிச்சு அவன் சாவாச்சு தூக்கு மாற மாட்டேங்கிறான். அவன் அக்கௌண்ட் பண்ண அவன் என் குழந்தை பார்த்துச்சுன்னா தூக்கு மாற மாட்டேங்கிறான். அடிச்சு அவனை விடவே மாட்டான். அவன் வந்து ஆகணும் இல்லைங்க ஸ்டேஷன் ஆகணும் வரணும். நீங்க வரணும். அவங்க வீட்டுல போனா உயிரும் தீர்வு சொல்லணும். எங்களுக்கு ஒரு நல்ல பதில் வரணும். ஒரு அக்கறை பண்ணுவாங்க. இது ஒரு பாடமா இருக்கும். எல்லா பொண்ணுங்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கும். எல்லாமே போடுங்க. எல்லாமே போடுங்க. என் பொண்ணை சாவாச்சவங்க ஒரு பொண்ணை பத்தி நாங்க அக்கௌண்ட் போனாங்க. என் குழந்தை பார்த்துச்சுன்னா உண்மை சொல்ற போதுன்னா தூக்கு மாற மாட்டிட்டான். அவனை வர வெயில் இப்போ இல்லைன்னா இந்த கிளாஸ்ல ஒரு அம்மங்களை நாங்க கொட்டிக்கிட்டு சாவோம். சொல்லுங்க உங்க பொண்ணு சாலினியை பத்தி சொல்லுங்க. எங்க பொண்ணு பேர் சாலினி. செய்யார் காலேஜில் தான் படிச்சு பிகாம் படிச்சுட்டு இங்கே வந்துச்சு. எங்கள் வீட்டில் தான் இருந்து வேலைக்கெல்லாம் படிச்சு ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சிச்சு. பொண்ணு வந்து பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான், அவர் நல்ல குடும்பம் தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை குடும்பம்னு கேட்டார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க. எந்த ஒரு குறையும் தெரியல. புதங்காமாச்சு இதே ஊரில் தான் ஆச்சு, நங்கநல்லூரில். அப்புறம் விருந்துக்கு ஊருக்கு வந்தாங்களா? விருந்துக்கு ஊருக்கு வந்தான். 5 நாள் எங்கள் வீட்டில் இருந்தாங்க. விருந்து நல்லபடியாக தான். அவன் நல்லா கொட்டிக்கின்னு சாப்பிட்டான். தட்டா 3 வேளையும் சாப்பிட்டான். எந்த ஒரு குறையும் இல்லாத சாப்பிட்டான். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டு போனான். அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் எங்கள் பொண்ணுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட வாங்கி தரல. போகிற பஸ்ஸில் ஒரு பூவும் வாங்கி தரல. ஒரு தண்ணி வாட்டர் கேன் கூட அவன் வாங்கி தரல. கையால் எதுவும் வாங்கி தரல. ஃபோன் வந்தால் எடுத்துன்னு அவங்க அக்காவை ஃபோன் பண்ணால் போதும் எடுத்துன்னு மொட்டை மாடிக்கு ஓடிடுறான். எதுக்கத்தாலும் மொட்டை மாடி தான் போடுறான். ஃபோனை தூக்கின்னு மொட்டை மாடிக்கு ஓடிடுறான். ஃபோன் வந்தாலே பொண்ணை அப்படியே உட்காந்து பேச மாட்டான். எதுவும் பொண்ணை தனியாக விட்டு அவன் ஓடி விடுறான். அதே மாதிரி தான் எங்கள் கூட்டின்னு வந்த இடத்துலையும் அது மாதிரி தான் என் பொண்ணை தனியாக விட்டு அவங்க அக்கா கூட அவங்க அக்கா பொண்ணை கூட போய் பேசி தான் என் பொண்ணை நவ பண்ணிட்டாங்க. அவங்களால தான் என் பொண்ணு சத்ததுக்கு காரணம். சரிம்மா, விருந்து முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரும்போது நகையெல்லாம் கொண்டு வரலன்னு சொல்றாங்க. அது என்ன மாதிரி? ஆமா, இந்த நகை அண்ணாட தான் கொடுத்துட்டு வந்துச்சு. நீ வர மாசத்துல எத்தனை வந்துருச்சுக்கா? இந்த நகையால தான் இப்போ அவங்க பிரச்சனை பண்ணிருக்காங்க. அது நல்லா தெரிஞ்சு. நகை அங்க வச்சுட்டு வந்தாங்க. பீரோ வந்து சாவி அவங்க வச்சுங்கிறா, நாத்தனா வச்சுங்கிறா பீரோ சாவி. அதனால அங்கே போனால் இந்த பீரோ எல்லாமே புதுசுலாம் வெளியே தான் வச்சுக்குது. இடமே இல்லைங்க. எங்கேயோ வச்சுன்னு யாரும் எத்தனை போய்ட்டா ஒன்றும் பண்ண முடியாது. நீ வர மாசல் சென்னைக்கு வர மாசல் எத்தனை வந்துருச்சுட்டா? வர மாசல் எத்தனோன்னு எங்கெல்லாம் குத்துட்டு வந்துட்டான். நாங்கள் ஊருக்கு வர மாசல் சென்னைக்கு வர மாசல் எத்தனை வந்துட்டோம். நாங்கள் எங்கள் வீட்டில் தான் இருக்கு. அவர் எங்க ஒர்க் பண்றாரு? அவனா பில்போஸ் கம்பெனியில் வேலை செய்யறான்னு சொன்னான். சரிங்க, என்ன வயசு? என்ன மாதிரி? அவங்க எங்க கிட்ட சொல்ல மாசல் 30 வயசு சொன்னாங்க. இப்போ பார்த்தா அவனுக்கு 38 வயசான். அவங்களுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு? இந்த 5-8 நாள்ல ஏதாவது சொல்லிருக்காங்க? அது எதுவுமே சொல்லாங்க. அவன் நல்லா தான் அங்கே சிரிச்சிக்கின்னு சினிமா தேட்டர் எல்லா தேட்டரும் போய் வந்தான். சரிம்மா, இப்போ இறந்துட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தகவல் சொன்னாங்க? அவன் அந்த மாப்பிள்ளக்காரன். நான் வந்து என் பொண்ணு கையில போனை கொடுத்துட்டு போயிருந்தேன். நான் என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன், அவங்க அக்கா அசோசியேட் பண்ணிச்சு, பொண்ணாம்பத்து உங்க அக்கா செத்து போச்சு அப்படின்னு அவனே சொல்லிக்கிறான் ஃபோன் பண்ணி. ஏன்னா ஒரு சிரிச்சிக்கின்னு ஆனா சொல்லணும்னா எந்த ஊர்லாம் ஒரு புருஷன் ஏன்னா சிரிச்சின்னு சொல்லுவானா? ஏன்னா ஒரு பொருத்தமா தானே சொல்லுவான். அவன் அதுமாரி சொல்லாத அப்ப சந்தோஷமா சொல்றான்னு அர்த்தம். கோரிக்கை என்னமா? எங்க கோரிக்கை எல்லாரையும் விசாரணை பண்ணணும். போலீஸ்காரெல்லாம் வந்து விசாரணை பண்ணி அதுனா முடிவுன்னு சொல்லணும். எங்க பொண்ணுக்கு வயசு சொல்லணும். அவனை குச்சி உள்ள போடணும். அவங்க அக்கா தான் மெயின் அக்யூஸ்டு. அவங்க அக்கா தான், அவங்க அக்காவில் தான் மெயின் அக்யூஸ்டு. அவங்க அக்கா மட்டும் தான் என் பொண்ணு வாய்க்கு கெத்தவோ. அவன் அங்கேயே இருந்தாலும் நல்லா இருந்திருப்பான். நேற்று ஒரு சீக்கிரம் இங்கே வான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நேற்று வந்த சீக்கிரத்துலேயே மதியானத்தில் சாவச்சிட்டு அவங்களே செத்து போயிட்டானே இப்போ சொல்கிறாங்க. போய் அவங்க வாயை திறக்கிறது எல்லாமே போயிட்டான். எதுவுமே உண்மை கிடையாது அவங்க சொல்கிறது. எங்கள் பொண்ணு மேலே தப்பே கிடையாது. இவன் தான் அவங்க அக்கா பொண்ணு படக்க மசலி எங்கள் பொண்ணு பார்த்துச்சு. கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? இன்னையோட 10 நாள் ஆகுது. வேற ஏதாவது அஃபேர் இருக்கா? வேற ஏதாவது லவ் அந்த மாதிரி இருக்கு? ஆமா, அவன் அக்கா பொண்ணை சைட் அடிக்கிறான் தான். அதான் காரணம். அவங்க அண்ணி வச்சுக்கிறான். திருமணத்துக்கு முன்னாடி அவர் யாராவது காதலிச்சிருக்காரா? அதெல்லாம் எங்க கிட்ட எதுவுமே சொல்ல. அதெல்லாம் சொல்ல. அந்த விஷயத்துல எங்க கிட்ட எதுவுமே சொல்ல. ஆமா, ஆனா அவன் மொட்டை மாடிக்கு தான் எங்க வீட்டுல வந்து கூட மொட்டை மாடியில தான் கூட பண்ணான். சாப்பிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுறான். என்ன பண்ணுவாரு? மொட்டை மாடி போனே பேச்சு கிடறான்.
எனி டைம் போனதை தான் பேசியிருந்தான் அவன். கொண்டாட்டா உட்காந்து நாங்க இட்டு வந்து பொண்ணை பக்கத்துல உட்கார வச்சுறோம், விட்டு போற நீ பேசு நான் போறேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு தான் எதிர்றான் அவன். மொட்டை மாடியில தான் பேசியிருந்தான். உங்களுக்கு என்ன சந்தேகம் தான் இருக்காங்க? ஆமா, சந்தேகம் வந்து எனக்கு அந்த மாப்பிள்ளை மேல, அவங்க அக்கா மேல தான், அவங்க அண்ணி மேல மெயினா இந்த ஐஸ்வர்யான்னு ஒரு திக்கிறா. அவத்தான் மொத்தம் காரணம். அந்த ஐஸ்வர்யா பாரு, அவளை தூக்குள்ள வைக்கணும். அவத்தான் அந்த ஐஸ்வர்யான்ற பொண்ணு தான் எங்களோட எப்ப பார்த்தாலும் சண்டைக்கு ரெடியா இருந்தா. அந்த மண்டபத்துல கூட அந்த ஐஸ்வர்யா தான் பேய் மாரி கத்துனான். நீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்றீங்க, இந்த மாதிரி பெண்கள் வந்து இந்த மாதிரி ஐஸ்வர்யா அவங்க சொல்றீங்க, அவங்களால ஏதாவது கொடுமை வந்து நடத்தப்பட்டிருக்கா? ஆமா, கொடுமை தான் பண்ணிருக்கிறாங்க. ஆனா எங்க பொண்ணு என் கிட்ட காலைல உண்மையை சொல்லல. நான் போனை எடுத்து போயிருந்தா என்கிட்ட உண்மை நான் சொல்லியிருப்பான். நான் போனை குத்துட்டு வந்தது தப்பா போயிடுச்சு. இப்போ அந்த போனை குத்து தான் மொத்த விஷயம் எங்களை சொல்லிட்டு இருப்பான். எழுதி கீதி வைக்கல. ஆனா ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துருக்குறான். அதுல என்ன எடுத்துருக்கிறான்னா, அவங்க அண்ணன்களை பத்தி எடுத்துருக்குறான். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு பண்றாங்க அப்படின்றாங்க. உங்க பேருமா? என் பேர் சரிதா, நான் பொண்ணோட சித்தி. என் பேர் லதா, என் பொண்ணு பேர் ஷாலினி. காலைல 6 மணிக்கு ஃபோன் பண்ணிச்சு என் பொண்ணு. ஏம்மா டீ போட்டு குத்தி ஆயாக்கு டீ குடிச்சாங்களா இல்லையா, நீ சாப்பிட்டியம்மான்னு. ஏம்மா நான் சாப்பிட்டேம்மான்னு நல்லா பேசிச்சு என் குழந்தை. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோன் வரல. அதுக்கப்புறம் நாங்கள் ஏரிவாடிக்கு போயிட்டு வந்த பிறகு தான் எங்களுக்கு தகவல் வந்துச்சு. எங்கள் பையன் வந்து சொன்னான், இந்தமாரிம்மா அப்படின்னு. குழந்தைக்கு வாயம் வரல, கையும் வரல, அது ஐத்துக்குன்னு வந்து சொன்னிச்சு, நீ ஊருக்கு கிளம்புமான்னு. இந்தமாரி அவங்க அக்கா பொண்ணா கூட அவன் பழக்க வைக்கணும் வச்சுங்கிறான் பழத்துக்கு. என் பொண்ணு போய் அதை பார்த்துட்டு இருக்குது. அதனால அவன் அடிச்சு தூக்கு மாறமாட்டான். இதான் மேட்ரு. மன உணர்ச்சி ஆளாக்கிட்டான். அவங்க இனி 10 நாள் ஆகுது. நல்லா சந்தோஷமா இருந்தாங்க. எங்க வீட்டுல வந்து இருக்கும்போது நல்லா மறி போடுங்க, நல்லா தான் இருந்தாங்க சார். எதுவும் பிரச்சனை இல்லை, நல்லா இருந்தாங்க, நல்லா பேசியிருந்தாங்க. இங்க வந்த பிறகு தான் இந்த மாதிரி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.